மக்களே மக்களே நம்ம மறையூரை தாண்டி இப்போ மூணார் போகிற ரோட்டில் போயிட்டுருக்க மக்களே பாருங்கள். இங்கே ரெண்டு பக்கம் வேலி கொடுத்துருக்காங்க. எதுக்காக தெரியல. ரெண்டு பக்கம் வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. யாரும் மறக்கக்கூடாது, இல்லை யாரும் போகக்கூடாது. இந்த ரீசன் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ரோடு நல்லா ஆனால் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் குளிர் பார்த்திங்கன்னா பட்டையை கலக்குது. காலையிலேருந்து இந்த குளிர்னாலையா இல்லை என்ன காரணத்தினால தெரியல தலைவலிக்குது. ஆனால் ஒரு டீ குடிச்சப்போ தலைவலி போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு தலைவலி போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இல்லை ஒரு வேளை இங்கே பனி கொட்டுறதுனால தலைவலிக்குதா என்னன்றதுன்னு தெரியல. ஆனால் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து பயணம் பக்காவாக கொஞ்சம் குளிரோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. ஆனால் என்ன டைமிங் தான் ரொம்ப நேரம் ஆகுது. இவனுங்கெல்லாம் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாங்க. தெரியல இந்த ரோட்டில் இவ்வளோ தூரம் ஏறி வரான். முட்டா பயிலுங்க கருப்பேற்றுறானுங்க. நம்ம இந்த ஓட்டத்தில் போனாலும் இவ்வளோ தூரம் ஏறி வரானுங்க. காலையிலேருந்து அப்படி தான் வரானுங்க. ஆப்போசிட்டில் வரணும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. நம்ம அடித்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. செம்மையாக இரிட்டேட் பண்ணுறானுங்க. எப்படி வச்சுருக்காங்க எல்லாம் முட்டா பசங்களாக இருக்காங்களா இல்லைன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம போக வேண்டிய தூரம் வேறு இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. அதில் எப்படி சொல்கிறது, மூணார் போகிற ரோடே பார்த்திங்கன்னா நிறைய பள்ளத்தாக்கள் இருக்கும். அங்கெல்லாம் இந்த மாதிரி தடுப்புலாம் எதுவுமே இருக்காது. அங்கெல்லாம் கவனம் கொஞ்சம் செதறனாலும் நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிடுவாங்க. அதனாலேயே பார்த்து போக வேண்டும். ஆனால் இவனுக்கு இப்படி வர்றதுக்கு நம்ம டென்ஷன் பண்ணுறானுங்க. இது கூட பரவாயில்ல. இன்னும் சில ஜீப் வரலாம் சுத்தமாக பிரேக்கே பிடிக்காம அவன் பாட்டு கழிச்சிட்டு வரான். தலைவர் பாருங்க ஓரம் உக்காந்துருக்காரு. இவனுக்கு இப்படி வரதுனால தலைவர் பொஸ்கு ரிஸ்க்குன்னு உள்ளே பாஞ்சிட்டாருன்னா தலைவரே ஓரம் பண்ணுங்க தலைவரே. அதனால இந்த இடத்துல ஸ்லோவாக போகணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க வரக்கூடாதுன்னு வேலி போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எப்படியோ எல்லாத்தையும் வேலியை உடச்செறிஞ்சிட்டு வந்துடுறாங்க போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. கவர்மெண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் இவங்களை பாதுகாக்க தான் பார்க்குது. ஆனாலும் இந்த வேலி எல்லாத்தையும் போட்டாலும் வேலியை உடச்செறிஞ்சிட்டு இவங்க வந்தே தீர்வன்ட்டு வந்து வெளியே நின்றுருக்காங்க. பாபா பா 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 என்ன நோடிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே பார்த்துட்டு இங்கே போட்டு விட்ருக்கேன். இதான் நான் சொன்ன அந்த அபாயகரமான வளைவுகள். மக்கள் இப்படி ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக கொண்டு போய் சொருவிடணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேடிக்கை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ரோட்டை பார்த்தே வண்டியை ஓட்டணும். சாப்பிட்டுக்கலாம்னா சாப்பிட்டா தூக்கம் வரும். ஏன்னா நேற்று நைட்டு எடிட் பண்ணுறேன் வீடியோ போடுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு மணி 2 மணி ஆகிடுச்சு. இல்லை காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சு அதுவும் லேட்டு. அதனாலேயே நம்ம சாப்பிடாமல் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணணும். இப்போது மூணாறுக்கிட்ட போயிட்டுருக்கோம். மூணாறு நோக்கி அடுத்ததான் மூணாறு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மக்களை பாருங்க அந்தளவுக்கு அபாயகரமான வளைவுகள். ஆனால் சேட்டாஸ் வண்டி ஓட்டுறாங்க. ஓட்ட வேணாம்னு சொல்லலை. கொஞ்சம் ஹார்ன் அடித்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். கேரளாவில் வந்து நம்ம மட்டும்தான் இந்த 40 கிலோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அவங்க யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் இன்னும் விரட்டுன்னு விரட்டுறாங்க. பார்ப்போம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பெரிய வீடு வந்தாருன்னா உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து காட்டுற மக்களே. இல்லைன்னா மூணார் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்து அங்கே தான் வெயில் அடித்தாலும் குளிர் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. சேஃப்டிக்கு எதுக்கு இன்னொரு ஷர்ட் வச்சுருக்கேன். நம்மளை பாதுகாக்கணும். போகிற வழியாக தான் லக்கும் ஃபால்ஸ் வருது. லக்கும் ஃபால்ஸ் வந்தால் உங்களுக்கு தண்ணி நிறையா போச்சுன்னா காட்டுற மக்களை பாருங்க. மக்களே டீ எஸ்டேட் அதை சுற்றி சின்ன சின்ன அருவி அங்கங்கே தெரியுது. ஃபுல்லாக பனி மூட்டம். அங்கங்கே நின்று எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு வீடியோ இந்த மாதிரி இடத்துல நிறைய வீடியோ இருக்கிறதுனால நான் அப்படியே உங்களுக்கு ரன்னிங்லேயே கண்டினியூ பண்ணுறேன். நிறைய கர்நாடகா வண்டிலாம் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்குது. எல்லோரும் இப்போது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை இல்லை. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு ட்ராவல் பண்ணால் எல்லாருக்குமே அது சந்தோஷம்தான். பாருங்கள் என்ன அழகு, அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன அருவி மலை மேலேருந்து வண்டியுது. அருவின்னு சொல்ல முடியாதுன்னு தண்ணி வெளியே வர்றது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குங்களேன். நீங்களாம் சொகுசுக்காரு தானே. கீழே இறங்கினா என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? ரோடு என்ன அவ்வளோ பள்ளத்தாக்கா இங்கே இல்லையா? அந்த அளவுக்கெல்லாம் இறங்கவே மாட்டானுங்க.
தூண் ரோட்டில் ஓரமாக தான் ஊற்றி நிற்பேன்றாங்க. அப்படியே இவ்வளோ காசு கொடுத்து கார் வாங்குறீங்க. கீழே இருக்கிறவனுக்குன்னா எல்லாத்துக்கும் வலிக்குது. என் பழைய கார் எடுத்துகிட்டு போனாலுமே சரி, நான் இறங்கி போகிறேன், ஆனால் இவனுக்கு எவனுமே இறங்க மாட்டானுங்க. கடுப்பு ஏற்றுறாரு மயிலாடு. பாருங்க, இதில் தான் லக்கும் ஃபால்ஸும் வரும். லிட்ரலாக இப்போ நம்ம ஒரு ஹெவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வடிவேச சொல்கிற மாதிரி சொன்னால் இன்னும் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஒரு வேளை சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னா மாற்றி இங்கேயாவது இவருக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த மாதிரி தான் இருக்குது. சும்மா யாரோ மாடி வீட்டுக்கு படிக்கட்டு கட்டுற மாதிரி எல்லாம் அப்படியே சீவி லைனாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வகுடெடுத்து சீவின தலை மாதிரி இருக்குது. ஆனால் என் தலையை அப்படி சீவ முடியாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முடி வேணால் என் தலையை அப்படி சீவிருக்கலாம். இப்போ என் தலை ஃபுல்லாக படப்படன்னு இருக்குது. ஆனால் இது நல்லா வகுடெடுத்து சீவின மாதிரி அவங்க பாருங்கள். அப்படியே அழகா இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்கள். இதுக்காக எவ்வளோ போராட்டம், எவ்வளோ காலம் உழைப்பு இருந்துட்டு நினச்சி பாருங்கள். நம்ம இப்போ ஈஸியாக ரசிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்லணும்னா, பரதேசி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா நினைக்கிற மக்கள் ரோடு எப்படி பார்த்தீங்க தலைவர். இதில் ரேஸ் வேறையாடா இந்த ரோட்டில் உங்களுக்கு. ரெசார்ட்டாக இல்லை சர்ச்சா? ரெசார்ட் தான் நினைக்கிறேன். ஒரு ரெசார்ட்டில் பார்த்துங்களா சர்ச்சு. வெளியில் பார்க்குற ரெசார்ட் மாதிரியே நீ பக்கம் மட்டும் சர்ச்சாக தெரியுது. வா ஆனால் வேறு என்ன சொல்கிறது, இந்த அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லையே. எவனோ வழியில் நின்று வழியை விசாரிக்கிறான். ரொம்ப போகலாமா? இல்லை, இங்கே என்ட்ரி போடணுமே. என்ட்ரி போடாமே போகிறோம். ஒரு வேளை கூட்டம் அதிகமாக இருந்தால் என்ட்ரி போடாமல் இருக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் எவ்வளோ வண்டி தான் அவங்களும் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இங்கேருந்து பார்த்தா லக்கும் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியாது. நான் லக்கும் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மக்களே, இதுதான் லக்கும் ஃபால்ஸ். இதுக்குள்ளே ஆன்லைனில் பே பண்ணிட்டு போனோம்னா நம்ம போய் குளிக்கலாம். மீன் வரத்துக்கு நிறையவே இருக்குது. பர்மிஷன் தராங்களான்னு தெரியல. இல்லை பர்மிஷன் இல்லையா அப்படிங்கிறதும் போய் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த ஏரியாவில் சரியாக டவர் கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் தான் வச்சுருக்கோம். ஆன்லைன் பேமெண்ட் நல்ல விஷயந்தான். ஆனால் யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் அதுக்கான ஒய்ஃபையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே ஒரு சிக்னல் ஸ்ட்ராங்குக்கு ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னா அது இன்னுமே கொஞ்சம் நல்லதாக இருக்குன்றது என்னோட ஒரு கெஸ்ஸிங். இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நிறையா பேர் ஆப்போசிட்டில் வராங்க. நிறைய பேர் இங்கே லக்கும் ஃபால்ஸ் வரைக்கும் தான் வந்திருப்பாங்கன்றது என்னோட கெஸ்ஸிங். வந்துட்டு எல்லாம் திரும்புகிறாங்க. இங்கே இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய பஸ்ஸு தான் இந்த மாதிரியான இடங்களில் டிராஃபிக்கு மெயினான காரணம். ஏன்னா ரோடு ரொம்ப சின்னது. பெரிய பஸ்ஸஸ் வரும்போது கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஏற்படும். ஆனால் இந்த வேலி வச்சுருக்காங்க, அதில் இந்த எல்லோ கலர் செடி பார்க்க உண்மையானுமே செம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. இப்போதைக்கு வழி விடுவாங்கன்னா மாட்டாங்க. இன்னும் ஆப்போசிட்லேயே வந்துட்டு இருந்தால் அப்புறம் நாங்கள் பஸ் போகிறது வழி விடுற மாதிரி தெரியலையே. முன்னாடி இருக்கவங்க ட்ரை பண்ணணும், ஆனால் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு வழிக்கும் நமக்கு வழி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வழி விடுறேன். இன்னும் எதுவும் ஆக்சிடென்ட் யாரும் ஆம்புலன்ஸ் போட்டிருக்காங்க. T137
அவர் எதுவும் சொல்ல மாட்டோம், நமக்கு வழி கொடுக்கும். அதனால் நம்ம எஸ்கேப் ஆவோம். நான் நிறையா வீடியோக்களில் பார்த்துருக்கேன் மக்கள், இந்த பாறை மேலே நிற்கிற மாதிரி, காட்டில் நிற்கிற மாதிரிலாம் யானையை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நானும் தேடுறேன், யாரும் சிக்க மாட்டாங்க. ஏங்க வீடியோ பார்க்குறவங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுது பாருங்க, என் கண்ணுக்கு தான் தெரியலை, உங்கள் கண்ணுக்காக தெரியும். நம்ம இன்னும் மேலே ஏற போகிறதுக்கு இந்த மாதிரி அருவிகள் நிறையா பார்க்கலாம். ஏதாவது அருவியை நிப்பாட்டி நம்ம காலம் நினச்சிட்டு நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். பாருங்கள், கண்டினியூவாக என் கூட ட்ராவல் பண்ணுங்க மக்களை. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மூணாருக்கு இன்னொரு 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் மூணாரை நெருங்க பயங்கரமாக குளிருது. நான் க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் க்ளவுஸ் போடாமே ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா மூணாரை போயிட்டு தான் க்ளவுஸ் போடணுன்ட்டு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் மூணாறு போய்ட்டு தான் க்ளவுஸ் போடணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆனால் கை விரைக்கிற அளவுக்கு இங்கே குளிர் அதிகமாக இருக்குது மக்களே. நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க, மூணாறுலாம் உரைப்பனி இருக்குது அப்படின்னு. உரைப்பனி இல்லைனாலும் கையை உரைய வைக்கிற அளவுக்கு இங்கே பனி இருக்குது. இதில் வேறு நான் வேறு அருவியில் இறங்கி காட்டுறேன்னேன். சின்ன சின்ன அருவிகள் வந்துச்சு, ஆனால் அங்கே கொஞ்சம் ஃபேமிலி கூட்டமாக இருந்தது, அதனால் நாங்கள் போகல. இதில் இறங்கி அருவியில் காலெல்லாம் நினச்சிருந்தேன்னா என் கையை உறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உறைஞ்ச கையோட தான் ஊருக்கு போயிருக்கணும். சும்மாவே பார்த்தீங்கன்னா குளிர் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கணும், ஆனால் பாத்ரூம்ஸையே காணோம், கம்மியாக தான் இருக்குது. இதோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சின்ன அருவி உங்கள்கிட்ட கட்டிடுறது, ரொம்ப சின்னதானோ. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அதே சமயம் ஆபத்தான வளைவுகளும் இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, எவ்வளோ பெரிய பள்ளம், மிஸ் ஆனால் கீழே தான் விடணும். அதனால இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப அழகாக ரசிக்கணும்னா நிப்பாட்டி ரசிங்க, ஓட்டிகிட்டே ரசிக்கிறது ஆபத்து தான் என்ன கேட்டால். நான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு எட்டி காட்டுறேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த பக்கம் வரும், பார்த்து பத்திரமா வாங்க. அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸில் நான் ஒரு வாட்டி வந்தப்போலாம் எனக்கு அதுவே இல்லை, அந்த ஒரு தான் வந்தேன். அவங்க விட்டு வளைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் வீட்டுக்கு போனால் போதும், எங்கள் அம்மா கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தான் வளைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரெகுலராக ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் எப்படியும் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் விபத்துக்களை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். இப்போ இந்த ரூட்டில் நம்ம எத்தனை தடவை போயிருந்தாலும் அந்த ரூட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கையாளுறது எப்பயுமே நமக்கான நல்லா வழிமுறையில் காட்டும். கொஞ்சம் வெயில் அடிச்சுதே டைலாக் பேசுகிறேன், மறுபடியும் குளிருது, பட்டையை கலப்புது, வாய் நடுங்குது மக்களே. மூணாறு போகிறதுக்கு இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குது. பத்திரமா இந்த குளூர்லேருந்து எப்படி எஸ்கேப் போயிடணும். க்ளவுஸ் போட்டால் இந்த ஃபோனில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனாலயே க்ளவுஸ் போட முடியாத அளவுக்கு காரணமாக இருக்குது. சீக்கிரம் ஒரு கேமரா அப்டேட் பண்ணணும் மக்களை. அடுத்த அப்டேட்டில் கேமரா வாங்கலாமா இல்லைனா நல்ல ஃபோன் வாங்கலாமான்னு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கேமரானா ஆக்ஷன் கேமரா, இல்லைன்னா சாம்சங் S23 FE அந்த மாதிரி வாங்கினோம்னா அது இன்னுமே வீடியோ நல்லா கிளியராக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா பேர். என்ன பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆரம்பம் சொன்னது தான், எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கம்மி தான். ஏதோ ஒரு புத்தமைப்பை தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு எது பெட்டராக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்களே. மக்களே, மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. இப்போ தான் மூணாறு வந்திருக்கோம். ரோடு எதாவது சொன்ன மாதிரி இருக்கலாம், வெயில் சொன்னதுனால ரொம்ப லேட்டாக இருக்குது. மூணாற்றில் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து இன்னும் டெஸ்டினேஷனை போட்டுருக்கோம். இல்லை பாருங்கள், மலையாளத்தில் இருக்கோம்னா மூணாறு சரிதான் தெரியல, காட்டு சிக்கடெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம போகிற நம்ம மூணாறு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு. அங்கே 2 பெரிய சிலை இருக்கும், ஆணோட பெண்ணோட சிலை ஒட்டுக்காக இருக்கும் மாதிரி. அதுபோக ஒரு பெரிய கழுவோட ஒரு சிலை இருக்கும். நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு தேனி கம்பம் வழியாக போகலாம். நம்ம இப்படி மலையில் போனால் 3 வழியாக போகலாம். பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நம்ம இன்றைக்கி போகிற நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடு. அடுத்து இன்னும் நாமக்கல் மேடு பக்கம் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுற மக்கள். யோ மக்களே, நம்ம மூணாறு ராமக்கல் மேடு போகிறப்போ ராட்சச பலூன், ஏர் பலூன், இப்போ எவ்வளோன்னு தெரியல, லவியா கார்டன்ஸ் கீழே எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியல.
ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்குது.